பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வே திருக்காப்பு. ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் திவ்ய தேசங்கள் பற்றி பார்த்துட்டுருக்கோம். இதுவரைக்கும் 7 திவ்ய தேசங்கள் நாம் பார்த்து கொள்ளோம். இப்பொழுது 8வது திவ்ய தேசமான வையம் காத்த பெருமாள் கோவில் பற்றிய தலவரலாறை நாம் அறிவோம். இத்திருத்தலம் திருவையாறிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்திருத்தலத்திற்கு திருக்கூடலூர் என்றும் சங்கம சேத்திரம் என்றும் பெயர்கள் உண்டு. நந்தக முனிவர் இத்தலத்திற்கு தேவர்கள் முதலானவர்களுடன் வந்திருந்து பெருமானை வழிபட்டு சென்றதினால் கூடலூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனையே திருமங்கை ஆழ்வார் பிள்ளை குருவாய் தயிருண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒரு ஊரார் போல் கள்ளனாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே என்று பாடியுள்ளார். இங்குள்ள மூலவர் வையம் காத்த பெருமாள், உற்சவர் ஜெகத்ரட்சகன், தாயார் பத்மாசனவல்லி. இங்குள்ள தீர்த்தம் சங்கர தீர்த்தம். தலவிருட்சம் பலாமரம். விமானம் சுத்த சத்வ விமானம் ஆகும். இதன் புராண பெயர் சங்கமாபுரி ஆகும். இங்கு உலகிலுள்ள புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பர். அந்த புண்ணிய நதிகள் அனைத்தும் காவிரியில் சேர்ந்து தங்கள் மீதி சேர்ந்த பாவங்களை போக்கிக் கொள்ளும் என்பது ஐதீகம். அப்படி பெருமை வாய்ந்த காவிரி தன் பாவங்கள் தீர பிரம்மாவிடம் வழி கேட்டான். பிரம்மாவும் இத்தலத்தில் உள்ள திருமாலை வழிபட பாவங்கள் நீங்கும் என்றார். அதன்படி காவிரி இத்தல பெருமாளை வழிபட்டு தனது இழந்த பொலிவினை மீண்டும் பெற்றதாக கூறுவர். மற்றும் இங்குள்ள திருமால் அம்பரீஷ வரதர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் காரணம் என்ன தெரியுமா? அம்பரீஷன் என்னும் மன்னர் திருமால் மேல் அதிக பற்று வைத்தவர். எப்பொழுதும் ஹரிநாமம் மட்டுமே கூறிக்கொண்டிருப்பார். அதனால் தன் படைகள் மீது அவர் கவனம் செலுத்தாமல் இருந்தார். இதனால் எதிரிகள் அவரது நாட்டினை அபகரித்து அவரை நாட்டை விட்டே துரத்தினர். ஆனால் நாட்டினை இழந்தாலும் மன்னர் அதனை பற்றி கவலை கொள்ளாமல் இறைவன் திருநாமத்தினையே ஜபித்துக் கொண்டிருந்தார். ஒரு சமயம் ஏகாதசி திருநாளில் மன்னரை சந்திக்க துர்வாச முனிவர் வந்தார். மன்னர் தியானத்தில் இருந்ததினால் அவரை கவனிக்க இயலவில்லை. உடனே முனிவர் கோபம் கொண்டு மன்னரை ஜபித்து விட்டார். வருந்திய மன்னர் தன்னை காக்குமாறு திருமாலை வேண்டினார். உடனே திருமாலும் தன் பக்தனை காப்பதற்காக துர்வாசர் மீது தனது சக்கராயுதத்தினை ஏவிவிட்டார். சக்கராயுதத்தினை கண்ட துர்வாசர் தன் தவறினை உணர்ந்தார். திருமாலிடம் மன்னிக்க வேண்டினார். திருமாலும் முனிவரை மன்னித்து அருளினார். அம்பரீஷன் திருமாலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பெருமாளுக்கு கோவில் கட்டி வழிபட்டார். இதன் காரணமாகவே இங்குள்ள பெருமாளுக்கு அம்பரீஷ வரதன் என்ற பெயரும் ஏற்பட்டது. இத்தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் சக்கரமே பாதுகாப்பு என்பதற்கேற்ப பெருமாள் தன் கையில் கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பிரயோக சக்கரத்தினையே வைத்துள்ளார். இங்கு வழிபாடு செய்தால் எந்த ஒரு தோஷமும் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இதன் தலவரலாறு பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இரண்யாட்சன் என்ற அசுரன் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு மிகவும் இன்னல்கள் அளித்து வந்தான். ஒரு சமயம் பூமாதேவியுடன் அவனுக்கு சண்டை ஏற்பட்டது.
அதனால் பூமியினை பாதாள லோகத்தில் மறைத்து வைத்து விட்டான். திருமால் வராக அவதாரம் எடுத்து இந்த இடத்தில் தரையினை பிளந்து பாதாளத்திற்குள் சென்று இரண்யாட்சனை வதம் செய்து அருகிலுள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமியினை விட்டு வெளியில் வந்தார். பூமியினை மீட்டதினால் வையம் காத்த பெருமாள் ஜெகத் ரட்சகன் என்று அழைக்கப்படுகிறார். இதனை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாக திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தினை புகுத்தானூர் என்று விளித்து மங்களாசாசனம் செய்துள்ளார். கூற்றேறு உருவிற் குரலாய் நில நீரேற்றானைந்தை பெருமானூர் போல் சேற்றேர் உழவர் கோதை போதுன் கூற்றேன் முரளும் கூடலூரே. இதன் கோயிலின் சிறப்பு பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இங்கு பிரயோக சக்கரம், சுயம்புவாக பலாமரத்தில் தோன்றிய சங்கு உருவம் ஆகிய இரண்டையும் இத்தலத்தில் நாம் தரிசிக்க முடியும். நவ கிரகங்களில் இத்தலம் கேது பரிமார தலமாக கருதப்படுகிறது மற்றும் கிளிக்கு சாப விமோசனம் தந்த இடமாகவும் இது கருதப்படுகிறது. இத்தலத்தில் வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மீண்டும் சந்திப்போம். திவ்ய தேசம் 9 திரு கபிஸ்தலம் கஜேந்திர வரத பெருமாள் கோயில் பற்றிய தல வரலாற்றுடன். நன்றி, வணக்கம்.